வேறு சாதியை சேர்ந்த இளம்பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்ட இளைஞர். பெற்றோரின் எதிர்ப்பு காரணமாக வெளியூரில் வசித்து வந்த தம்பதி பல மாதங்களுக்கு பிறகு பெற்றோருடன் சந்திப்பு. பெற்ற தாயை பார்த்து கண்ணீர் வடித்த இளம்பெண் மருமகனை பாசமாக பேசி வரவழைத்து அரிவாளால் வெட்டி சாய்த்த பயங்கரம். நடந்தது என்ன? இருபத்தி 4 மணி நேரமும் மக்கள் நடமாட்டம் உள்ள ரோட்டுல இளைஞர் ஒருத்தரை இன்னொரு இளைஞர் ஆக்ரோஷமா வெட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல ஏகப்பட்ட பேரு ரோட்ல போயிருக்காங்க. இந்த கொடூர சம்பவத்தையும் பார்த்திருக்காங்க. கண்ணுல கொலவெறியோட சுத்தி முத்தி யாராவது வராங்களான்னு பார்த்துக்கிட்டே அந்த இளைஞர் இன்னொரு இளைஞரை காட்டு மிராண்டித்தனமா வெட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த வழியா போன ஒருத்தர் பயத்துல கிட்ட போகலனாலும் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க. ஆனா அப்ப தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர் உயிரிழந்து கிடந்தாரு. உயிரிழந்தது யாரு, அடிச்சு கொண்டது யாருன்னு போலீஸ் விசாரணையில இறங்கினப்பதான் சொந்த மச்சானையே வெட்டி கொன்னிருக்காருங்கிறது தெரிய வந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிபிட் பகுதியைச் சேர்ந்த 25 வயசான ராம் சாகரும் அதே ஏரியாவை சேர்ந்த காமினியும் காதலிச்சிருக்காங்க. 2 பேருமே வெவ்வேறு சாதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால 2 வீட்டு பெற்றோருமே இவங்க காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எவ்வளவு போராடியும் அந்த காதல் ஜோடியால பெற்றோர்களை சம்மதிக்க வைக்க முடியல. அதனால கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி பெற்றோர் எதிர்ப்பை மீறி வீட்டை விட்டு வெளியேறி கல்யாணம் பண்ணியிருக்காங்க காதல் ஜோடி. என்னதான் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நம்மளை கண்டிப்பா வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்க, ஏதாவது பண்ணி பிரிச்சிருவாங்கன்னு நினைச்ச ராம்குமாரும் அவங்க மனைவி காமினியும் வெளியூருக்கு போய் தனியா வீடு வாடகைக்கு எடுத்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ரெண்டு வீட்டு பெற்றோர்கள் உறவினர்கள்னு யார் கூடயும் எந்த தொடர்பும் வச்சிக்காம தனியா வாழ்ந்திருக்காங்க. இதுக்கிடையில பெற்றோர் மனசு இறங்கிடுவாங்கன்னு நினைச்ச காதல் ஜோடி சொந்த ஊருக்கு வந்து வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி இருக்காங்க. இந்த விஷயம் காமினியோட பெற்றோர் வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு. நாம சொன்னதை மீறி வேற சாதி பையனை கல்யாணம் பண்ணிட்டு இத்தனை வருஷமா தனியா இருந்த மகளை பார்த்ததும் பெற்றோர் கோவத்துல திட்டி இருக்காங்க, அடிச்சிருக்காங்க. ஆனா கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் காமினி கிட்ட அவங்க அம்மா பாசமா பேசி கணவனை கூட்டிக்கிட்டு திரும்ப வீட்டுக்கே வர சொல்லி இருக்காங்க. பல மாசத்துக்கு அப்புறம் தாயை பார்த்த சந்தோஷத்துல காமினியும் மகளை பார்த்த சந்தோஷத்துல தாயும் பூரிச்சு போயிருக்காங்க. ஆனா காமினியோட அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் அவங்க மேல இருந்த கோபம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இதுக்கு நடுவுல சொந்த ஊருக்கு வந்த மருமகன் ராம் சாகரை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. மகளோட காதலை ஏத்துக்கிட்ட மாதிரி ஆக்டிங் பண்ண காமினியோட அப்பாவும் அண்ணனும் மகளை வீட்டுக்கு வர வச்சு முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க. அத ராம் சாகரும் காமினியும் நம்பி இருக்காங்க. வழியா மாமனார் வீட்டுல நம்மளை ஏத்துக்கிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்ட ராம் சாகருக்கு அவங்களால தான் நம்ம உயிரே போக போது அப்படிங்கிறது தெரியாம போச்சு. சம்பவத்தன்னைக்கு காமினியோட அண்ணன் ராம் சாகருக்கு போன் பண்ணி கல்யாண சம்பந்தமா பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி கூப்பிடவே ராம் சாகரும் அடுத்த நிமிஷமே அங்க வந்திருக்காரு. அப்படி வந்த ராம் சாகரை காமினியோட அண்ணன் அரிவாளால கொடூரமான முறையில வெட்டி துடிக்க துடிக்க கொன்னு இருக்காங்க. விசாரணையில மொத்த உண்மையும் தெரிய வந்ததும் காமினியோட அப்பாவையும் அண்ணனையும் கைது செஞ்சு சிறையில அடைச்சிட்டாங்க.